புக் பேக் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு 10 கொஷின் பார்க்கலாம். 11th கொஷின், குறுகிய கால திட்டத்தின் இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா கட்டுப்படுத்தும் திட்டம். அடுத்தது 12th கொஷின், நீண்ட கால திட்டத்தின் மற்றொரு பெயர். நீண்ட கால திட்டம்னா முன்னோக்கு திட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்தது 13th கொஷின், நீண்ட கால திட்டமிடலின் அடிப்படை கருத்து நாட்டின் எதை மாற்றமாகும். எது மாற்றமாகும்னா கட்டமைப்பு மாற்றமாகும். அடுத்தது 14th கொஷின், சர்வோதயா திட்டத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். இந்த திட்டம் எப்போ வந்திருக்குன்னா 1950. அடுத்தது 15th கொஷின், இந்தியாவில் திட்டக்குழு அதாவது பிளானிங் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1950. 16th கொஷின், அடிமைத்தனத்திற்கான பாதை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா ஃப்ரெடரிக் ஹேயக் அவர்கள். அடுத்தது 17th கொஷின், முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர். அதே கொஷின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. எதுனா முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் என்னன்னா நீண்ட கால திட்டமிடல். அடுத்தது 18th கொஷின், நிதி ஆயோக் கீழ்காணும் எதன் மூலமாக அமைக்கப்பட்டதுன்னா அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக அமைக்கப்பட்டது. அடுத்தது 19th கொஷின், நிதி ஆயோக் சரியான ஆங்கில விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்கோட டிரான்ஸ்லேஷன் என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. லாஸ்ட் கொஷின் 20th கொஷின், சட்டப்படியாக நிதி ஆயோக்கின் தலைவராக கீழ்காணும் எந்த பதவியில் உள்ள ஒருவர் செயல்படுவார். அதாவது நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா பிரதமர் அவர்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிவிஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.